ஆர்சிபி தற்பொழுது பிராண்டிங் மற்றும் ஸ்போர்ட்ஸ் பிசினஸ் துறையில் புதிய மாற்றங்களை கொண்டு வந்திருப்பது மிகுந்த கவனத்தை பெற்றுள்ளது. IPL போட்டிகளில் இன்னும் ஒரு கோப்பையை கூட வெல்லவில்லை என்றாலும் ஆர்சிபி தனது பிராண்ட் மற்றும் வணிகத்துறையில் தனக்கென ஒரு இடத்தை உருவாக்கியுள்ளது. அணியின் ரசிகர்கள் மற்றும் ஸ்பான்சர்கள் பற்றிய அணியின் அணுகுமுறை இந்த அணியின் வெற்றியை தற்பொழுது பரவலாக பேச வைத்துள்ளது. ஆர்சிபி அதன் பரபரப்பான பிராண்டிங்கையும் ரசிகர்களுடன் உள்ள உறவையும் முன்னிறுத்தி விளையாடுவதற்கு மட்டும் இல்லாமல் அதன் வருமானத்தை பல வகைகளில் பெருக்கி வருகிறது. முன்னதாக ஆர்சிபி உள்நாட்டு பிராண்டுகளுடன் மட்டுமே வேலை செய்து வந்த நிலையில் தற்பொழுது உலகளாவிய பிராண்டுகளை பொறுத்து அதன் விளம்பரத்தையும் பொருளாதார வளர்ச்சியையும் மையமாக வைத்து அதன் விளையாட்டு அணியை பல்வேறு சந்தைகளில் பிரபலமாக்கியுள்ளது. இதில் விராட் கோலி போன்ற நட்சத்திர வீரர்கள் முக்கிய பங்காற்றியுள்ளனர். ஆர்சிபி இப்போது புதிய தலைமுறை ரசிகர்களுடன் தொடர்பை அதிகரிக்க முயற்சி செய்து வருகிறது. இந்த நிலையில் அணியின் புதிய CEO ஆர்சிபியின் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியை புதிய தலைமுறை பிரிவிற்கு முற்றிலும் மாற்றிக் கொண்டு உள்ளார். அவர் ஜென் இசட் மற்றும் இளம் மக்கள் மத்தியில் அதிக ஆர்வத்தை தூண்டும் புதிய வழிமுறைகளை உருவாக்கி வருகிறார். ஸ்போர்ட்ஸின் மாற்று வகைகள், கலை, இசை மற்றும் ஃபேஷன் ஆகியவற்றை இணைத்து இளைஞர்களை சமரசமாக உள்ளடக்கியது ஆர்சிபியின் புதிய பக்கமாகும். ஆர்சிபி 2024ஆம் ஆண்டில் உமன்ஸ் பிரீமியர் லீக் தொடர் மூலம் பெண்கள் கிரிக்கெட்டில் தனது பிராண்டை வலுப்படுத்தி அங்கு வெற்றி பெற்றது. இதன் மூலம் ஆர்சிபி தனது உமன்ஸ் கிரிக்கெட் பங்கு மற்றும் பிராண்டை வைத்து புதிய மைல்ஸ்டோன்ஸை எட்டியுள்ளது. ஆர்சிபி தனது முதல் IPL கோப்பையை வென்றிடும் நோக்கில் அடுத்த பருவங்களை எதிர்நோக்கி வருகிறது. புதிய வீரர் லியாம் லிவிங்ஸ்டோன் பெங்களூருவுடன் சேர்ந்து கொண்டு அங்கு விளையாட விரும்புவதாக கூறியது ஆர்சிபிக்கு புதிய உற்சாகத்தை அளித்திருக்கிறது. இவ்வாறாக ஆர்சிபி தனது வெற்றியையும் அதன் பிராண்ட் மற்றும் வணிகத்துறையை புதிய நிலைக்கு கொண்டு செல்லும் முயற்சிகளில் முன்னேற்றம் பெற்று வருகிறது.